Hello guys, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்ஸ் டுட்டோரியல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல இன்னைக்கான வீடியோ பேசிக் ஷார்ட்கட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். போன வீடியோவில் விண்டோஸ் கீ கூட என்னென்ன கீலாம் காம்பினேஷனாக யூஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பேசிக்காக என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ F5. F5 எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம எப்போவுமே நம்மளுடைய கம்ப்யூட்டராக இருக்கட்டும், நம்மளுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம F5 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம். நம்ம எப்போவுமே ரெஃப்ரெஷ் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? ரைட் கிளிக் பண்ணி மவுஸில் அதில் ரெஃப்ரெஷ்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ தான் F5. ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி F5 ஒரு 5 டைம்ஸ் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ F5 ரெஃப்ரெஷ்க்கான ஷார்ட்கட் கீ. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுக்கறனால என்ன யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல மவுஸை வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிறதுக்காக தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் N நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், நியூ ஃபோல்டர்னு சொல்லிட்டு எதுவுமே க்ரியேட் ஆகாமல் தான் இருக்கும். அதுவே இப்போது நான் நெக்ஸ்ட் காட்ட போகிற இமேஜில் பாருங்கள், இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், நியூ ஃபோல்டர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கு தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் N நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஃபோல்டர் இப்போ நம்மளுக்கு வேண்டாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் வேண்டாம், உடனே நம்ம நேராக போயிட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி டெலீட் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக நம்ம கம்ப்யூட்டர் விட்டோ லேப்டாப் விட்டோ அந்த ஃபோல்டர் டெலீட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. அது ரீசைக்கிள் பின்னில் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்படி எதுலேயுமே ஸ்டோர் ஆகாமல் அது பர்மனெண்ட்டாக நம்ம லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரை விட்டு போகணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ தான் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணுற மூலியமாக பர்மனெண்ட்டாக அது டெலீட் ஆயிரும். அதுவே நார்மலாக டெலீட் பட்டன் கொடுத்து டெலீட் பண்ணோம்னா அது ரீசைக்கிள் பின்னில் சேவ் ஆகி தான் இருக்கும், ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போது வேர்ட்லேயோ எக்ஸல்லையோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிற போது நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் N கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த வேர்டிலே இன்னொரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். இதுவே வெப் ப்ரௌசரில் நம்ம எதுலையாவது நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்ட்ரோல் N கொடுக்கும்போது இன்னொரு நியூ விண்டோ க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் பார்த்துட்டோம். இப்போது ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணணும். 2 ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா அதில் 1 மட்டும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா என்னைக்கு யூஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் W. கண்ட்ரோல் ப்ளஸ் W கீ கொடுக்கும்போது நம்ம 2 டாக்குமெண்ட்டில் நம்ம கரண்ட்டாக என்ன டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அது க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்துட்டோம், ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு நியூ டெஸ்க்டாப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற கீ தான் விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் D. ஸோ விண்டோஸ் கண்ட்ரோல் D கொடுக்கும்போது ஒரு நியூவாக ஒரு டெஸ்க்டாப்பே ஓப்பன் ஆகும். இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்னால், நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அகைன் இன்னொரு டெஸ்க்டாப்பில் இன்னொரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ ஒரு டெஸ்க்டாப் நியூவாக ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீ விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் D. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 டெஸ்க்டாப் ஓப்பனில் இருக்குது, ரைட்? ஓகே, இப்போ நம்ம அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ விண்டோஸ் ப்ளஸ் டேப் நம்ம கொடுத்தோம்னா, இதுக்கான ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ப்ளஸ் டேப் நம்ம கொடுத்தோம்னா நம்ம எத்தனை டெஸ்க்டாப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே மேலே வந்துட்டு காட்டும். ஸோ அதில் நம்மளுக்கு என்ன டெஸ்க்டாப்பில் என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது டெஸ்க்டாப் 1ல் நான் ஒரு டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், BSc IT அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் 2ல் வேர்டு டாக்குமெண்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி விண்டோஸ் டேப் கொடுத்தோம் அப்படின்னா மேலே நம்ம என்னென்னலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த எல்லா டெஸ்க்டாப்ஸுமே காட்டும். ஸோ அதில் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி அந்த டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணி அதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு டெஸ்க்டாப்லேருந்து நம்ம நியூவாக ஓப்பன் பண்ண இன்னொரு டெஸ்க்டாப் போகிறதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் டேப் கொடுத்து மேலே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னொரு ஷார்ட்கட் கீயும் இருக்குது. என்னென்னா விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட். ஸோ நம்ம ஒரு டெஸ்க்டாப்பில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி நம்ம டைரெக்டாக கொடுத்தோம்னா இன்னொரு அந்த ஓப்பன் பண்ண டெஸ்க்டாப் என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் டெஸ்க்டாப்பில் வேர்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு டெஸ்க்டாப் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்து அந்த டெஸ்க்டாப்பில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப். ஸோ இது யூஸ் பண்ணுற மூலிமா என்ன ஆகும்னா டாஸ்க் மேனேஜர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் ஷார்ட்கட் கீ தான். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கீயும் போட்டிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ என்னென்னா ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட். ஸோ ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்? இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு இங்கிலீஷ் வேண்டாம், எனக்கு தமிழில் சேஞ்ச் ஆகணும் லாங்குவேஜ் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ தான் ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட். ஒரு லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஷார்ட்கட் கீ தான் ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.